Hello students, this video is prepared for 12th standard biology students of Tamil Nadu by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, you will find Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து regulation of gene expression. அதுல lac operon மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Regulation of gene expression. Gene expresses itself through transcription and translation into a specific protein. Gene அப்படிங்கிறது ஒரு segment of DNA made up of triplet genetic codes. அந்த triplet genetic codes codons அப்படிங்கிற வடிவத்துல mRNA காப்பி பண்ணிக்குது. இந்த ப்ராசஸுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பெயர். இந்த டிரான்ஸ்கிரைப்டு mRNA ரிபோசோம்ல பொருந்தி அப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த ஸ்பெசிபிக் புரோட்டீன் உண்டாகுது. இதெல்லாம் டீடைலா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். In a cell, a gene does not continuously express itself in the form of enzyme or protein. So ஒரு ஜீன் வந்து கண்டினியூஸா டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காது. எப்போ அந்த என்சைமோ புரோட்டீனோ தேவைப்படுதோ அந்த செல்லுல அப்போ மட்டும்தான் அந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். Only when that enzyme or protein is required by the cell, the gene is turned on. அதாவது ஆக்டிவேட் ஆகுது. And that protein is synthesized. மற்ற சமயங்கள்ல when not required, the gene is turned off. So remains inactive அல்லது deactivate ஆகுது. இந்த ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு turn on பண்றதுக்கோ turn off பண்றதுக்கோ there must be a regulation. அதைத்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். This phenomenon is called regulation of gene expression. Gene regulation has been studied well in the bacteria E. coli. E. coli எனக்கூடிய இந்த பாக்டீரியால gene regulation பத்தி நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. The gene can be regulated at transcriptional level, post-transcriptional level, or at translational level. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும்போது அல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜீனை டர்ன் ஆஃப் பண்ணலாம் அல்ல டர்ன் ஆன் பண்ணலாம். ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். அல்லது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து mRNA ஃபார்ம் ஆகி அந்த mRNA இட் அண்டர்கோஸ் சர்டன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன்ஸ். அந்த டைம்ல இந்த ரெகுலேஷன் நடக்கலாம். அல்லது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி இது ரிபோசோம்ல பிறந்து அந்த mRNA டிரான்ஸ்லேஷன் ஆகுது இல்லையா இன்டு எ புரோட்டீன். அந்த டிரான்ஸ்லேஷன் லெவல்ல இந்த ரெகுலேஷன் நடக்கலாம். Generally, small intracellular or extracellular metabolite triggers initiation or inhibition of gene at transcriptional level. So transcriptional levelல இதை இந்த ஜீனை இனிஷியேட் பண்றதுக்கு அல்லது இன்ஹிபிட் பண்றதுக்கு அந்த செல்லுக்கு உள்ளேயே உள்ள சில மெட்டபலைட் அல்லது செல்லுக்கு வெளியில பாக்டீரியல் செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டபலைட் காரணமா இருக்கு. ஸோ ஸ்மால் இன்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு உள்ள ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டபலைட் triggers initiation or inhibition of gene at transcriptional level. நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறது gene regulation at transcriptional level in the bacteria E. coli. Operon. Operon அப்படிங்கிறது a cluster of genes, a group of genes with related functions. இது operon அப்படிங்கிறோம். E. coli எனக்கூடிய பாக்டீரியால 75 டிஃபரெண்ட் ஆப்பரான்ஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல உள்ள மொத்த ஜீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 260.
An operon transcribes a single polycystonic mRNA. So polycystonic mRNA அப்படின்னா என்ன? பல ஜீன்ஸுக்கு ஒரே ஒரு mRNA உண்டாகுது. இந்த polycystonic mRNA translate ஆகும்போது பல proteins உண்டாகும். Prokaryoteல polycystonic mRNA, but eukaryoteல monocystonic mRNA அப்படிங்கறதெல்லாம் டீடைலா டிரான்ஸ்கிரிப்ஷன் எனக்கூடிய வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். So operonல cluster of genesங்கிறதுனால இங்க polycystonic mRNA. An operon consists of regulator gene, promoter gene, operator gene and structural genes. So RPO ஞாபகம் வச்சுக்கோங்க. regulator, promoter, அதுக்கப்புறம் operator, அதுக்கப்புறம் structural genes. இது சேர்ந்தது ஒரு operon. promoter அப்படிங்கறத பத்தி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரமோட்டர்ல தான் போய் RNA பாலிமரேஸ் பொருந்தும். அப்புறம் தான் அந்த ஜீன்ஸை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும். Promoter is a signal sequence that initiate transcription. RNA polymerase enzyme binds to this promoter. Operator gene is present between promoter and structural genes. So operator gene வந்து எந்த இடத்துல இருக்கு இந்த ஆப்பரான்ல? promoter geneக்கும் structural genesக்கும் இடையில இருக்கு. பட் promoter geneக்கு upstreamல, அதாவது 5' endல regulator gene இருக்கு. இதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, it produces a repressor protein. So regulator gene produces a repressor protein. That repressor protein binds to the operator gene. The structural genes code for protein, rRNA and tRNA. So இந்த structural genes வந்து enzymes கோட் பண்ணலாம், அதாவது proteins அல்லது ஒரு rRNA அல்லது tRNA டிரான்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆப்பரான் அப்படிங்கிறது cluster of genes அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டேன். அதுல best studied operon is lac operon in E. coli. Lactose operonங்கிறதா lac operon. Lac operon model for E. coli was proposed by Jacob and Monod. Jacob and Monod ரெண்டு பேரும் lac operon model for E. coli propose பண்ணாங்க. அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. E. coli bacteria can be cultured in a culture medium containing lactose sugar. Lactose அப்படிங்கிறது milk sugar. அது lactose அப்படிங்கிறது ஒரு டைசாக்கரைட். அப்படின்னா அதை ஹைட்ரோலைஸ் பண்ணியாச்சுன்னா ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். அதாவது குளுக்கோஸும் கேலக்டோஸும் கிடைக்கும். Lactose is a disaccharide. It is metabolized into monosaccharides, namely glucose and galactose. The metabolism of lactose in the medium by E. coli requires 3 enzymes. So மீடியத்துல, அதாவது கல்ச்சர் மீடியத்துல லாக்டோஸ் ஆட் பண்ணா அந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணணும். எது? இந்த E. coli. அப்பதான் அதுக்கு குளுக்கோஸ் எனக்கூடிய எனர்ஜி மாலிகுல் கிடைக்கும். இந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு 3 என்சைம்ஸ் தேவைப்படுது E. coliல. அது பீட்டா கேலக்டோசைடேஸ், பர்மியேஸ் and trans-acetylase. இந்த 3 என்சைம் குறிப்பிட்டேன். அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, the enzyme permease is needed for the entry of lactose into the bacterial cell. So இந்த கல்ச்சர் மீடியத்திலிருந்து லாக்டோஸை உள்ள எடுத்துக்கணும்னா அந்த பாக்டீரியாவுக்கு என்ன தேவைப்படுது? permease, lac permease எனக்கூடிய என்சைம். பீட்டா கேலக்டோசைடேஸ் தான் லாக்டோஸை குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா டைஜஸ்ட் பண்ணி விடுது. குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபர்டு எனர்ஜி சோர்ஸ்.
So glucose, galactose random monosaccharides, whereas lactose is a disaccharide. Trans-acetylase transfers acetyl group from acetyl-CoA to beta-galactosidase. இந்த trans-acetylase enzyme தேவைப்படுது. ஆனா இதனுடைய எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் இன்னும் தெளிவாகல. என்ன சொல்றாங்கன்னா அசிட்டைல் கோயிலிருந்து அசிட்டைல் குரூப்பை பீட்டா கேலக்டோசைடேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ் அசிட்டிலேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. When glucose is available in the medium, the bacteria takes it directly to utilize it. Glucose is the preferred energy source. இப்ப மீடியத்துல கல்ச்சர் மீடியத்துல ஈகோலைக்கு குளுக்கோஸை ப்ரொவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த குளுக்கோஸை தான் எடுத்துக்கும். இப்போ குளுக்கோஸ் பிளஸ் லாக்டோஸ் ரெண்டு இருந்தாலும் குளுக்கோஸை தான் அது ப்ரிஃபர் பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா குளுக்கோஸை ஃபர்தரா டைஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் லாக்டோஸை ஃபர்தரா டைஜஸ்ட் பண்றதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த ஈகோலை. So glucose is the preferred energy source. But when glucose is not available and only lactose is available, the bacteria produces the enzymes to metabolize the lactose into glucose. So mediathula glucose illa lactose mattum dhaan irukku அப்படின்னா வேற வழி இல்ல, அது லாக்டோஸ் தான் டைஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதற்கு லாக் ஆப்பரான்ல உள்ள இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் மூன்று என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. Therefore, lactose acts as an inducer to activate the transcription of these enzymes. அப்ப அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்ல இருந்து இந்த மூன்று என்சைம்ஸும் டிரான்ஸ்கிரைப் ஆகணும்னா இதற்கு லாக்டோஸ் அப்படிங்கிற சுகர் இருக்கணும். So lactose acts as an inducer அப்படின்னு குறிப்பிடுறோம். Organization of lac operon. Lac operon consists of a regulator, promoter, operator and structural genes. So lac operon அப்படிங்கிறதுல என்ன அடங்கி இருக்கு? ரெகுலேட்டர் இருக்கு, ப்ரமோட்டர் இருக்கு, ஆபரேட்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கு. இந்த regulator gene has an I gene. ஐங்கிறது இன்ஹிபிட்டார் குறிக்கும். அந்த இன்ஹிபிட்டார் ஜீனை டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கு it has its own promoter. இந்த ப்ரமோட்டர் வேற, இது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்க்கு உரிய ப்ரமோட்டர். இந்த ப்ரமோட்டர் ஐ ஜீனுக்கு உரிய ப்ரமோட்டர். இது ரெகுலேட்டர் ஜீன்ல இருக்கு. Then there is a promoter. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ப்ரமோட்டர்ல இருந்து தான் RNA பாலிமரேஸ் பொருந்தி ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். Followed by an operator. So promoter, operator. நீங்க ஏற்கனவே சொன்ன RPO-ன்னு you remember, regulator, promoter, operator. The structural genes are termed Z, Y and A. மூன்று ஜீன்ஸ், ஏன்னா மூணு என்சைம் இதை டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸுக்கு Z, Y and A ன்னு பெயர். Z gene codes for beta galactosidase, Y gene for galactosidase permease and A gene for trans-acetylase. So beta galactosidase, permease, trans-acetylase இந்த மூன்றும் enzymes necessary for digestion of lactose by E. coli. So இந்த மூன்று enzyme produce பண்றதுக்கு மூணு structural genes இருக்கு. அது Z gene, Y gene, A gene. So Z geneல இருந்து beta galactosidase அப்படிங்கிற enzyme produce ஆகுது. Y geneல இருந்து galactosidase permease, A geneல இருந்து trans-acetylase. These structural genes are transcribed into single polycistronic mRNA. So மூன்று genes இருந்தாலும் இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரே ஒரு mRNA தான் ஃபார்ம் ஆகும். So it is polycistronic mRNA. அப்புறம் இது
ribosomal பொருந்தி it is translated into 3 enzymes. These structural genes are transcribed into single polycystonic mRNA and then translated into these 3 enzymes. என்ன enzymes? Beta galactosidase, permease and transacetylase. Regulation of gene expression in lac operon. In the absence of inducer. Inducer ங்கிறது எது? Lactose. So lactose அந்த கல்ச்சர் மீடியத்துல இல்ல அப்படின்னா அந்த ஈகோலைல இந்த லாக் ஆப்பரான் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறத தான் இங்க டிஸ்கிரைப் பண்ண போறோம். சோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், இப்போ இது வந்து ரெகுலேட்டர், இது ஆபரேட்டர், இது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த ஆபரேட்டருக்கு முன்னாடி அதாவது அப்ஸ்ட்ரீம்ல இது ப்ரமோட்டர். இந்த ப்ரமோட்டர்ல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பொருந்தணும். பொருந்தினா தான் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும். பட் இன்டியூசர் இல்ல, அதாவது லாக்டோஸ் இல்ல. லாக்டோஸ் இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை டிரான்ஸ்கிரைப் பண்றதுல அர்த்தம் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெகுலேட்டர் ஜீன் இருக்கு இல்லையா, அதுல லாக் ஐ ஜீன் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி ஒரு ரிப்ரசார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ரிப்ரசார். இந்த ரிப்ரசார் புரோட்டீன் என்ன ஆகும், இது வந்து போய் இந்த ஆபரேட்டர்ல பொருந்துது. இந்த ஆபரேட்டர்ல போய் பைண்ட் ஆகும் போது இட் கவர்ஸ் த ப்ரமோட்டர் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். அப்போ இந்த இது பிளாக் ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து இங்க பொருந்த முடியாது. சோ இந்த ரிப்ரசார் பவுண்ட் டு ஆபரேட்டர் in the absence of lactose. So இந்த ரிப்ரசார் புரோட்டீன் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த ரெகுலேட்டர் ஜீன்ல இருந்து. இந்த ரெகுலேட்டர் ஜீனுக்கு ஐ ஜீன் என்ற பெயர். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரமோட்டர். இந்த ஐ ஜீன் டிரான்ஸ்கிரைப் ஆகி ரிப்ரசார் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இந்த ரிப்ரசார் புரோட்டீன் எங்க போய் பைண்ட் ஆகுது? ஆபரேட்டர்ல பைண்ட் ஆகுது. ஆபரேட்டர் ஜீன்ல பைண்ட் ஆகும் போது இட் பிளாக்ஸ் த ப்ரமோட்டர் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். ஏன்னா அப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த ப்ரமோட்டர்ல வந்து பொருந்த முடியாது. இதுதான் the status of operon in the absence of a inducer, namely lactose. In the presence of inducer, அதாவது இன்டியூசர்ங்கிறது லாக்டோஸ் அல்லது அதனுடைய ஐசோமர் அல்லோ லாக்டோஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் அதை இந்த ஈகோலை யூட்டிலைஸ் பண்ணணும். That too in the absence of glucose. Glucose இருக்கக்கூடாது, லாக்டோஸ் மட்டும்தான் அவைலபிள். அப்படின்னா இப்போ லாக் ஆப்பரான் ஆக்டிவேட் ஆயிடுது. எப்படி? இந்த லாக் ஜீன் ரிப்ரசார ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சொன்ன லாக் ஐ ஜீன், இது ரெகுலேட்டர், அதுல லாக் ஐ ஜீன் இருக்கு. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரமோட்டர். அதனால இது எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் ஆகுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகி ரிப்ரசார் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இது வந்து போய் இங்க பிளாக் ஆகும்னு குறிப்பிட்டேன் போன ஸ்லைட்ல. பட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லாக்டோஸ் அல்லது அல்லோ லாக்டோஸ் இது என்ன ஆகுது? ரிப்ரசாரோட போய் பொருந்திரும். சோ ரிப்ரசாரும் இந்த லாக்டோஸும் பொருந்தி ஆச்சுன்னா it becomes an inactive repressor. In the inactive repressor has no ability to go and bind to operator. So lactose oda in the repressor பொருந்திருச்சுன்னா அது inactivate ஆயிடுது. இப்படிப்பட்ட inactive repressor போய் ஆபரேட்டர் ஜீன்ல பொருந்தக்கூடிய தகுதியை இழந்துடுது. அப்போ என்ன ஆகுது? ஆபரேட்டர் இப்போ ஃப்ரீ for transcription. So RNA polymerase வந்து இப்போ இந்த ப்ரமோட்டர் ஜீன்ல லாக் ப்ரமோட்டர் இருக்கு இல்லையா, இதுல பொருந்திடுது. பொருந்தி
அப்படியே Z gene, Y gene, A gene டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஒரு சிங்கிள் mRNA, அதாவது பாலிசிஸ்டானிக் mRNA ஃபார்ம் ஆகும். இது இந்த லாக் mRNA, அதாவது பாலிசிஸ்டானிக் mRNA வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது 3 என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பீட்டா கேலக்டோசைடேஸ், கேலக்டோசைடேஸ் பர்மியஸ் அண்ட் டிரான்ஸ் அசிட்டிலேஸ். இந்த மூணுத்தினுடைய ஃபங்க்ஷன் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இதுல பீட்டா கேலக்டோசைடேஸ் தான் நெசசரி ஃபார் breaking down lactose into glucose and galactose. அந்த குளுக்கோஸை தான் இந்த ஈகோலை எனர்ஜி சோர்ஸா பயன்படுத்திக்குது. போன 2 ஸ்லைட்ல டிஸ்கிரைப் பண்ண அந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அந்த டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதே தான் இப்போ வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்றோம். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், இன்டியூசர் அப்படிங்கிறது என்ன? லாக்டோஸ். ஸோ லாக்டோஸ் இல்லை, பட் குளுக்கோஸ் மட்டும்தான் அவைலபிள். அப்படின்னா குளுக்கோஸ் தான் ப்ரிஃபர்டு எனர்ஜி. குளுக்கோஸ் லாக்டோஸ் 2 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸை தான் ஈகோலை யூஸ் பண்ணிக்கும். அப்ப when glucose is available in the culture medium, the I gene transcribes a repressor mRNA. I gene அப்படிங்கிறது எங்க இருக்கு? ரெகுலேட்டார் ஜீன்ல இருக்கு. ரெகுலேட்டார் ஜீனுக்கு it has its own promoter for I gene. I geneங்கிறது இன்ஹிபிட்டார் ஜீன்னு குறிப்பிட்டேன். இந்த I gene டிரான்ஸ்கிரைப் ஆகும்போது அந்த mRNA ஃபார்ம் ஆகி அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகுது. டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ரிப்ரசார் புரோட்டீன் உருவாகும். இப்ப இந்த ரிப்ரசார் புரோட்டீன் என்ன செய்யுது? ரிப்ரசார் புரோட்டீன் will go and bind to the operator gene. operator geneல ரிப்ரசார் புரோட்டீன் பைண்ட் ஆயிடுச்சுன்னா RNA பாலிமரேஸ் வந்து ப்ரமோட்டர் அதுல போய் பைண்ட் ஆக முடியாது. ஏன்னா ரெகுலேட்டர், ப்ரமோட்டர், ஆபரேட்டர், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் Z, Y and A. இந்த ஆபரேட்டருக்கு அப்ஸ்ட்ரீம்ல எது இருக்கு? இந்த ப்ரமோட்டர். இந்த ப்ரமோட்டர் எதற்கு உரியது? அந்த ப்ரமோட்டர்ல தான் RNA பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸை டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். பட் இப்ப என்னாச்சு? ரிப்ரசார் புரோட்டீன் will block the operator gene and promoter. So promoterல வந்து RNA polymerase enzyme bind ஆக முடியாது. As a result, RNA polymerase enzyme cannot transcribe the structural genes, namely Z, Y and A. Therefore, the enzymes beta galactosidase, lac permease and transacetylase are not produced. lac permease அப்படினாலும் galactoside permease அப்படினாலும் ரெண்டு ஒண்ணுதான். இந்த 3 enzymes Z, Y and A genesல இருந்து ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, அந்த 3 என்சைமும் ப்ரொடியூஸ் ஆகாது. எப்போ? in the absence of inducer like lactose or allolactose. In the presence of inducer, so lactose is available but glucose is not available. அத நல்லா புரிஞ்சுக்கணும். glucose is the preferred energy. glucose இல்லாம வெறும் lactose அல்லது allolactose is available. allolactose அப்படிங்கிறது it is an isomer of lactose. இப்போ லாக்டோஸ் அப்படிங்கிற இன்டியூசர் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னா என்ன ஆகும்? lactose acts as an inducer. It binds with the repressor protein produced by the I gene. So இந்த I gene இருந்து repressor protein ஃபார்ம் ஆகும்னு சொன்ன இல்லையா, அந்த repressor proteinoட இப்போ போய் லாக்டோஸ் அல்லது allolactose போய் பைண்ட் ஆயிடும். அப்படி பைண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? repressor protein will become inactive. So the binding of inducer
அதாவது lactose or allolactose inactivates the repressor protein. அப்ப inactive repressor protein cannot bind to the operator gene. இந்த operator gene இப்போ block ஆகல. அப்ப என்ன ஆகும்? RNA polymerase enzyme operator geneக்கு just upstreamல இருக்கக்கூடிய promoterல வந்து பொருந்திடும். RNA polymerase binds to the promoter and transcription of the structural genes ZYA start. So this permits RNA polymerase enzyme to bind to the promoter and transcribe the structural genes into a polycistronic LAC-mRNA. So polycistronic அப்படின்னா என்னங்கிறதை ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒரே ஒரு mRNA ஃபார்ம் ஆகும், பட் இது டிரான்ஸ்லேட் ஆகும்போது more than one புரோட்டீன் உருவாகும். இந்த இடத்துல 3 என்சைம்ஸ் டிரான்ஸ்லேட் ஆகுது from a single polycistronic LAC-mRNA. LAC-mRNA is translated into the enzymes beta-galactosidase, LAC permease and trans-acetylase. இதனுடைய functions என்னங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். So LAC permeaseனாலும் galactoside permeaseனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். The enzyme beta-galactosidase metabolizes lactose into glucose and galactose. So lactose என்கிற disaccharide, glucose அப்புறம் galactose எனக்கூடிய monosaccharides டைஜஸ்ட் பண்றது எது? பீட்டா galactosidase. அப்ப இப்ப now glucose is available to the E. coli. So the bacterial cell utilizes glucose to produce energy. So in the presence of inducer என்ன ஆகுது? இந்த enzymes எல்லாம் transcribe ஆகுது. In the absence of inducer என்ன ஆகுது? இந்த enzymes எல்லாம் transcribe பண்ண முடியாம அந்த operator gene வந்து தடுக்கப்படுது. அதுல போய் பிளாக் ஆகுது. So இது சிம்பிள் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். The lac operon model is an example of negative control of transcription initiation. இது negative control அப்படிங்கிறோம். அப்ப negative controlங்கிறீங்களே, அப்ப positive control இருக்கான்னா இருக்கு. Positive control உள்ள operon modelsம் இருக்கு. So இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது negative control. So negative control என்ன, positive control அப்படின்னா என்ன, இதெல்லாம் ஹையர் கிளாஸஸ்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதே போல இப்ப நம்ம டிஸ்கிரைப் பண்ண லேக் ஆப்பரான் வந்து பேசிக். இதுக்கு அடிஷனலா கேப் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கு. கேப்ங்கிறது கேட்டபலைட் ஆக்டிவேட்டா புரோட்டீன் அப்படிங்கிறது அதற்குரிய ஜீன். அப்புறம் சிஏபியினுடைய ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஹையர் கிளாஸஸ்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. இந்த வீடியோவுக்கு கீழே subscribe இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. Subscription is absolutely free. அதே போல கீழே லைக்னு இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்க. It will be helpful to us. Thank you. We will meet in the next video.